சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. தென்னவா, தென்னவா, உன்னுடைய அம்மா வந்திருக்கிறார்கள். என் அம்மாவா? ஆமாம், இரு, நான் சென்று அழைத்து வருகிறேன். அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள் அம்மா. என் பேச்சை கேளுடா, என் பேச்சை கேளுடா என்று படித்து படித்து சொன்னீர்கள் அம்மா. நான் அதை கேட்காமல் உங்களை அலட்சியப்படுத்தி விட்டேன் அம்மா. அதற்கான பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அம்மா. ஏனப்பா அப்படி சொல்கிறாய்? உண்மையை தானம்மா சொல்கிறேன். இனி உங்கள் மகனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை அம்மா. எல்லாமே முடிந்து போய்விட்டது. என்னால் இனி நம் குடும்பத்திற்கு எந்த பயனும் இல்லை அம்மா. நம் வேளிர்குடிக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை அம்மா. வேளிர்குடி, 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 இப்படித்தான் மூச்சுக்கு 300 முறை வேளிர்குடி, வேளிர்குடி என்று முழக்கமிட்டுக் கொண்டிருந்தார் உன் தந்தை. இறுதியில் என்னவாயிற்று? அவர் மூச்சு நின்றதும் எல்லாமே முடிந்து போய்விட்டது. கட்டிய மனைவியை மறந்து, பெற்ற மகனை மறந்து, இருங்கோவில் தான் அனைத்தும் என்று அவரையே நிழல் போல் தொடர்ந்து சென்று வேளிர்குடியின் நலனுக்காக போராடி அதற்காகவே தன் உயிரையும் தந்தார் உன் தந்தை. அவரின் இறுதிச் சடங்கிற்கு அத்தனை பெரிய கூட்டம் அணி திரண்டு வந்ததே, நமக்கு ஆறுதல் சொன்னதே. அவர்களில் யாராவது ஒருவர் அதற்கு பின்னர் நம் இல்லத்திற்கு வந்து எட்டி பார்த்தார்களா? இல்லையே. அதனால் தான் நான் உனக்கு சொன்னேன், இனப்பற்றை இதயத்தில் வைத்துக்கொள், நம் இல்லத்தின் நலனுக்காக பாடுபடு என்று சொன்னேன். ஆனால் நீ கேட்கவில்லையே. தந்தையின் பாதையில் தான் நானும் செல்வேன் என்று சென்றாய். இன்று என்னவாயிற்று? மரணத்தின் விளிம்பில் வந்து நிற்கிறாய். உன்னுடைய இன்றைய பரிதாப நிலையை பார்க்கும் போது உன்னை பெற்ற வயிறு பற்றி எரிகிறதடா. நீங்கள் சொல்வதெல்லாம் எனக்கு இப்போது புரிகிறது அம்மா. ஆனால் அப்போது எனக்கு புரியவில்லை அம்மா. எத்தனை காலத்தை நான் வீணடித்து விட்டேன். கெட்ட பின்னால் தான் புத்தி வருகிறது. அதனால் என்ன பயன் அம்மா? எல்லாமும் தான் முடிந்து விட்டதே. என் கழுத்துக்கு கத்தி வந்து விட்டதே. இனி என்னால் செய்ய முடிந்தது ஒன்றே ஒன்றுதான். வேளிர்களின் ரகசியத்தை காப்பாற்றுவதில் என் உயிரை போக்கிக் கொள்வது மட்டும்தான். போதுமடா, போதும். வேளிர்குடியின் நலனுக்காக நீ பட்டதெல்லாம் போதுமடா. இனியும் அதே மடத்தனமான பாதையில் நீ போகாதே. வேளிர்களை பற்றி உனக்கு தெரிந்த உண்மைகளை எல்லாம் அவர்களிடத்தில் சொல்லிவிடு. உன்னை உயிருடன் விட்டுவிடுவார்கள். எனக்கு என் பிள்ளை நீ வேண்டும், உயிரோடு வேண்டும். உன் காலை வேண்டுமானாலும் பிடிக்கிறேன். வேண்டாம் அம்மா. எதற்கம்மா இப்படி செய்கிறீர்கள்? நேரமாகிறது. சரி அம்மா, நேரமாகிவிட்டது. நீங்கள் புறப்படுங்கள். சரி, நான் வருகிறேன். என் பிள்ளை நீ உயிரோடு இருக்க வேண்டும். நீ உயிரோடு இருக்க வேண்டும், உயிரோடு இருக்க வேண்டும். அம்மா, அம்மா, உங்கள் அன்பையும் உங்கள் அருகாமையையும் நான் நிறைய தவற விட்டு விட்டேன் அம்மா. தவற விட்டு விட்டேன்.
இப்படி உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கிறாய்? இரும்பு இதயம் கொண்ட ஏமாற்றுக்காரன் அல்ல நீ. உன்னையே நீ ஏன் மறைத்துக் கொள்ள பார்க்கிறாய்? உன் தாய் உன்னிடத்தில் இப்போது சொல்லிவிட்டு சென்ற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை. எந்த ஒரு தாயும் தன் மகனிடத்தில் பொய் சொல்ல மாட்டாள். நான் உனக்கு ஒரு சகோதரியாய் சொல்கிறேன். இனிமேலும் உனக்கு தெரிந்த உண்மைகளை மறைத்து வைப்பதில் எந்த பலனும் ஏற்பட்டுவிடப் போவதில்லை. இனிமேலாவது ஒரு தாய்க்கு நீ நல்ல மகனாக வாழ்ந்து காட்டு. நான் பாண்டிய இளவரசரை உடனடியாக பார்க்க வேண்டும். கோட்டை தளபதியாரே, நான் சொன்னபடி அகதிகள் ஒவ்வொருவரிடமும் அவர்களோடு வந்து கலந்த விருமனை பற்றி விசாரித்தீர்களா? ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக விசாரித்தேன் தளபதியாரே. எவருக்கும் எந்த விவரமும் தெரியவில்லை. ஒட்டுமொத்தமாக ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக கூறினார்கள். அது என்ன? அவர்களில் ஒருவர் கூட அவனை செண்பகத்தீவில் பார்க்கவில்லை. ஏன், கட்டு மரங்களில் ஏறி வேக வேகமாக கடலில் வந்த போதும் அவனை பார்த்தவர்கள் யாரும் இல்லை. அப்படி வந்தவர்களில் இவரும் ஒருவராக இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உயிர் பிழைத்தால் போதும் என்று அலைப்பாயும் கடலில் நெஞ்சம் ஒடுங்க வந்து கொண்டிருக்கும் போது அதில் வருபவன் யார், இதில் வருபவன் யார் என்றெல்லாம் பார்க்கவா தோன்றும்? எப்படியாவது எங்காவது போய் கரையிறங்கினால் போதும் என்றுதான் தோன்றும். அவர்களில் ஒரு பகுதி இங்கு வந்திருக்கிறார்கள். சோழ நாடுதான் நம்மை வாழ வைக்கும் என்று பெரும்பான்மையோர் முன்னதாகவே தீர்மானித்துக் கொண்டுதான் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இங்கு வந்து கரையேறிய நேரத்தில் விருமன் நாம் இவர்களோடு கலந்து விட்டால் நமக்கும் பாதுகாப்பு என்று அவர்களோடு இணைந்து விட்டான். நன்றி கொன்றவன் என்பார்களே, அதற்கு இந்த விருமன் தான் சரியான உதாரணம். தான் இணைந்திருக்க இடம் தந்த அகதிகளிலேயே ஒருவரை கொன்றுவிட்டு சென்றிருக்கிறானே, அவனுக்கு அந்த கட்டாரி எப்படி கிடைத்தது என்பதைத்தானே நமது மாமன்னர் கண்டுபிடிக்க சொல்கிறார். அதை கண்டுபிடித்து விட்டால் அவனோடு தொடர்புடையவர்கள் யார் என்பது தெளிவாக தெரிந்துவிடுமே. நானும் அதற்கான முயற்சியில் தான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் தளபதியாரே. எப்படியும் ஏதேனும் ஒரு தடயம் கிடைத்துவிடும். தளபதியாருக்கு வணக்கம். என்ன செய்தி? சேர நாட்டிலிருந்து தங்களுக்கு மடல் வந்திருக்கிறது. தங்களிடம் அதை தருவதற்காக வாங்கி வந்தேன். அரடா, பிரதானியார் மடல் அனுப்பியிருப்பார். சேர மன்னர் தற்போது சோழ நாட்டில் இல்லை. பாண்டிய நாட்டிலிருந்து அவர் இன்னும் திரும்பவில்லை என்பது அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இதை உடனடியாக சேர மன்னரிடம் சேர்ப்பிக்க வேண்டும். மன்னிக்க வேண்டும். என்ன? மடலை கொண்டு வந்தவர் இதை சோழ தளபதியாருக்கு சேர இளவரசியார் எழுதிய மடல், இதை அவரிடம் மட்டும்தான் தர வேண்டும் என்றார். சரி சரி, அப்படியானால் அதை என்னிடமே தந்துவிடு. இந்தாருங்கள். நீ போகலாம். உத்தரவு. சற்று பொறு. மடல் கொண்டு வந்தவனை விருந்தினன் மாளிகையில் தங்கச் செய். பிறகு நான் வந்து பார்க்கிறேன் என்று சொல். ஆணை தளபதியாரே. தளபதியாரே, நான் உடனே சென்று நிறைவேற்ற வேண்டிய பணிகள் சில உள்ளன. விடை பெற்றுக் கொள்கிறேன். சென்று வாருங்கள். சரி. சோழ நாட்டின் பிரதான சேனாதிபதியாருக்கு பரிவாதினியின் அன்பான வணக்கம். இது என்ன? வெறும் சம்பிரதாய தொடக்கமாக இருக்கிறதே. சோழ நாட்டின் சேனாதிபதியாருக்கு எனது அன்பான காதல் வணக்கங்கள் என்றல்லவா இருந்திருக்க வேண்டும். எங்கள் சேர நாட்டிற்கு ஒரு முறை குணாளன் என்ற ஒரு முதியவர் தன் மகள் அருந்ததியோடு இங்கு வந்திருந்தார். அவர் மீது நான் மிகுந்த காதல் கொண்டேன். ஆனால் சோழ நாட்டிற்கு சென்ற அவர் காணாமலே போய்விட்டார். என்னை மறந்தே போனார். தங்களுக்கு அந்த குணாளரை பற்றி தெரியுமா? தாங்கள் அவரை எனக்கு தேடி தருவீர்களா? ஆஹா, பரிவாதினி, நீ கலைகளில் சிறந்தவள் என்பதற்கு அடையாளமாக இந்த மடலை கூட எவ்வளவு கலைநயத்தோடு தீட்டியிருக்கிறாய். உன் குணாளனை நீ பார்க்க வேண்டுமானால் இப்போதே இங்கு வா. நான் தான் இங்கு வந்து விட்டேனே.
நீங்கள் தான் என்னை பார்க்க வரவில்லை. உங்களுக்குத்தான் நான் ஒருத்தி இருப்பதே நினைவில் இல்லாமல் போய்விட்டதே. அப்படி சொல்லாதே பரிவாதினி. என் நெஞ்சம் இருப்பதே உன்னை நினைப்பதற்காகத்தானே. என் நெஞ்சம் முழுவதிலும் நிறைந்திருப்பவள் நீதானே. இப்படியெல்லாம் பேசினால் நான் நம்பி விடுவேனா? நீங்கள் தான் என்னை ஒரேடியாக மறந்து விட்டீர்களே. வார்த்தைகளால் என்னை நோகடிக்காதே பரிவாதினி. என் வாழ்க்கையே உன்னிடம்தானே இருக்கிறது. நீ இல்லாமல் நான் ஏது? நான் உன்னை மறந்துவிட்டேன் என்றால் என்னை நானே மறந்துவிட்டேன் என்றல்லவா பொருள்? அதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. ஏன்? உங்கள் இதயத்தில் நான் இருப்பதால் நீங்கள் உங்களை மறந்து விட்டீர்கள். என் இதயத்தில் நீங்கள் இருப்பதால் நான் என்னை மறந்து விட்டேன். ஆக நான் என்பது நான் அல்ல, நீதான். நீ என்பது நீ அல்ல, நான் தான். அப்படித்தானே? அதில் என்ன சந்தேகம்? பரிவாதினி. பிரபு, பார்த்திபா, என்னவாயிற்று பார்த்திபா? அது ஒன்றுமில்லை. நீ இப்படித்தான் செய்வாய் என்று நான் எதிர்பார்த்தேன். அது சரியாக போய்விட்டது. ஏன் அப்படி நினைத்தீர்கள்? பரிவாதினியிடமிருந்து மடல் வந்திருக்கிறது என்று கோட்டை தளபதி சொன்னார். அதை நீ எப்படி ஆழ்ந்து படிக்கிறாய் என்று பார்ப்பதற்காக வந்தால் நீ மயக்கத்தில் மூழ்கி கிடக்கிறாய். இளவரசே. இருக்கட்டும் இருக்கட்டும் பார்த்திபா, நான் காதலின் மகத்துவத்தை அறியாதவன் அல்ல. அதன் ஆனந்தத்தையும் வேதனையையும் அறிந்தவன், உறவையும் பிரிவையும் உணர்ந்தவன். ஒரு காதல் தோல்வி அடைந்து விட்டால் அதனால் ஏற்படக்கூடிய வலியை அனுபவித்தவன். இளவரசே, என்னை பற்றி இப்போது எதற்கு பேச்சு? உன் காதல் சோழ மன்னர் முன்மொழிய, சேர மன்னர் வழிமொழிய, இரு மன்னர்களின் அங்கீகாரத்தோடு நிறைவேறியதில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். சோழ நாட்டில் வேளிர்களால் ஏற்பட்ட பிரச்சனை பாண்டிய நாடு வரை சென்றுவிட்டது. சேர நாடு வரை அது சென்றுவிடக் கூடாது என்பதால் சேர மன்னர் பாண்டிய நாட்டில் தங்கி தன்னால் இயன்ற முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். வெகு விரைவில் நிலைமை சரியாகும். அதன் பின் மூவேந்தரும் இணைந்து நின்று வாழ்த்துரைக்க பார்த்திபன் பரிவாதினி திருமணம் நடைபெறும். அதற்கு முன்னால் அவர்கள் சார்பாக நான் இன்றே உனக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இளவரசருக்கு வணக்கம். சேர மாமன்னரை வணங்குகிறேன். தாங்கள் எனக்கு அழைப்பு விடுத்ததாக சொன்னார்கள். அதுதான் உடனே புறப்பட்டு வந்தேன். எல்லா விதத்திலும் என்னிலும் பெரியவராகிய தங்களை நான் வந்து சந்திப்பதுதான் முறை. இருப்பினும் ஒரு முக்கியமான காரணம் இருப்பதனால்தான் உங்களை இங்கு வரச் சொல்லி அழைப்பு விடுத்தேன். தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இதில் தவறொன்றும் கிடையாது. தந்தை ஸ்தானத்தில் இருந்து தங்களுக்கு உதவி புரிவதற்காகத்தான் நான் இங்கு இருக்கிறேன். அதனால் யார் யாரை போய் பார்க்க வேண்டும் என்ற விதிமுறையெல்லாம் நம் இருவருக்கும் இடையே அவசியமில்லை. தாங்கள் என் அழைப்பை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி. ஆயுதங்களை கடத்தும் போது முத்துநகை செழியனால் பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டானே வேளிர் வீரன் தென்னவன். ஆமாம், அவன் என்னை சந்தித்து பேச வேண்டும் என்ற முத்துநகையிடம் விருப்பம் தெரிவித்திருக்கிறான். அந்த வேளிர் வீரன் உங்களிடம் பேசுவதற்கு இறங்கி வந்தது ஆரோக்கியமான விஷயம்தானே? அவன் என்னை சந்திப்பதற்காக இப்போது இங்கு வரப்போகிறான். அவன் வரும் சமயத்தில் நீங்களும் என்னுடன் இருந்தால் நலமாக இருக்கும் என்றுதான் உங்களை இங்கு வரச் சொல்லி அழைப்பு விடுத்தேன். இளவரசே, நீங்கள் சரியாகத்தான் முடிவெடுத்திருக்கிறீர்கள். இப்பொழுது பாண்டிய நாடு சோழ நாடு என்று வியாபித்திருக்கும் வேளிர்கள் அடுத்ததாக சேர நாட்டிலும் பரவத்தான் நினைப்பார்கள். வேளிர்களின் பிரச்சனை இப்பொழுது மூவேந்தர்களின் பிரச்சனையாகிவிட்டது. மூவேந்தர்களாகிய நாம் ஒன்றிணைந்து நம் இரும்பு கரங்களால் அந்த வேளிர்களின் வேரை அறுக்க வேண்டியிருக்கிறது. வணங்குகிறேன் இளவரசே.
நீங்கள் போகலாம். உத்தரவு. வணக்கம் இளவரசி. வணக்கம் மன்னவா. சொல், எதற்காக என்னை தனியே சந்திக்க வேண்டும் என்று சொன்னாய்? சேர மன்னர் இங்கிருக்கிறாரே என்று பார்க்கிறாயா? அவரை நான் தான் இங்கு வரவழைத்தேன். அவர் இங்கிருப்பது உனக்குத்தான் நன்மை. என்ன அப்படி பார்க்கிறாய்? வேளிர்களாகிய உங்களது பிரச்சனை என்பது பாண்டிய நாட்டு பிரச்சனை மட்டும் இல்லை. நீங்கள் சோழ நாட்டிலும் ஊடுருவியிருக்கிறீர்கள். பாண்டிய நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் பிரச்சனை எனும்போது தானாகவே சேர நாடும் அதில் சேர்ந்து கொள்ளும். வேளிர்களாகிய உங்களின் பிரச்சனை இப்போது மூவேந்தர்களின் பிரச்சனையாகிவிட்டது. அதனால்தான் சேர மன்னரும் இங்கிருப்பது உனக்கு நல்லது என்று சொல்கிறேன். இளவரசி, இப்போதுதான் நான் உணர்கிறேன். தாய் என்பவள் நம் கண் முன்னால் நடமாடும் தெய்வம் அல்லவா? அதனால் தாயின் வார்த்தைதான் எனக்கு வேதம். என் தாயார்தான் உனக்கு தெரிந்த உண்மைகளை அவர்களிடம் சொல்லிவிடு என்று என் தாய்தான் சொன்னார். உன்னை அவர்கள் உயிரோடு விட்டு விடுவார்கள் என அவர் என்னிடம் சொன்னார். இளவரசி, எனக்கு என் உயிர் மேல் ஆசை இல்லை. ஆனால் நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று என் தாய் ஆசைப்படுகிறார். உங்களுடைய தீர்ப்பில் எனக்குரிய தண்டனை மரணம்தான் என்றால் அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். அதனால் நீங்கள் என் உயிரை காப்பாற்றுவீர்கள் எனும் பட்சத்தில் நான் வேளிர்களை பற்றி எனக்கு தெரிந்த அத்தனை உண்மைகளையும் உங்களிடம் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இதோ பார், உங்கள் வேளிர்குடி தலைவன் இருங்கோவேலிடம் கூட சோழவேந்தர் தன்மையாகத்தான் இருந்தார். அவனை கொல்ல வேண்டும் என்ற நோக்கம் அவருக்கு இருந்தது கிடையாது. இருங்கோவேலை உயிருடன் பிடிக்க வேண்டும் என்றுதான் அவர் நினைத்தார். உண்மைதான். அந்த இருங்கோவேல்தான் சோழ மன்னரை எதிரியாக நினைத்து அவரை கொல்வதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தான். சோழ மன்னருக்கு அந்த எண்ணம் இருந்தது கிடையாது. நீ உனக்கு தெரிந்த உண்மைகளை தைரியமாக எங்களிடத்தில் கூறலாம். உன் உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம். சொல், இந்த அளவிற்கு ஒரு சாதாரண படைத்தலைவனாகிய விருமன் திடீரென்று வேளிர்குடிக்கு தலைவனாக எப்படி உருவானான்? அவனுக்கு இத்தகைய வலிமையை யார் கொடுத்தார்கள்? அரசே, உங்களுடைய இந்த சந்தேகம் நியாயமானதுதான். பொருத்தமான கேள்வியை தான் கேட்டிருக்கிறீர்கள். வெறுமனை போன்ற இப்படி ஒரு சாதாரண படைத்தலைவன் வேளிர்குடியின் தலைவனாக உருவாகி இருக்கிறான் என்றால் அதற்கு அவனுக்கு பின்னால் இருந்து அவனை இயக்கிக் கொண்டிருக்கும் 2 வேளிர் சிற்றரசர்கள் தான் காரணம். வேளிர் சிற்றரசர்களாகிய ஆதிவர்மனும் கோச்செங்கனாரும் தான் அந்த வெறுமனை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 சிற்றரசர்கள் தான் உண்மை தலைவர்கள். விருமன் வெறும் பொம்மை தலைவன்தான். அந்த சிற்றரசர்களின் வழிகாட்டுதல் படிதான் விருமன் இயங்கிக் கொண்டிருக்கிறான். அவர்களின் பொருட்பலமும் படைபலமும் இல்லை என்றால் விருமனால் இந்த அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்திருக்க முடியாது. கேட்டீர்களா சேர மன்னரே? அந்த விருமனின் பின்னால் யாரோ இருந்து இயக்குகிறார்கள் என்று நான் சந்தேகப்பட்டது சரியாகி போய்விட்டது. உண்மைதான். அப்படிப்பட்டவர்களின் பின்புலம் இல்லாமல் ஒரு படை தலைவனால் இந்த அளவிற்கு முன்னேற முடியும் என்பதற்கு சாத்தியமே இல்லை. சரி, இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் முடிவு செய்து கொள்கிறோம். விருமனுக்கு உதவுபவர்கள் யார் என்பதை சொல்லிவிட்டாய். இங்கு பாண்டிய நாட்டில் உங்களுக்கு உதவி செய்பவர்கள் யார்? சொல். பாண்டிய நாட்டில் உங்களுக்கு துணையாக இருப்பவர்கள் யார்? நான் உங்களுக்கு சொல்ல நினைத்த உண்மைகளை சொல்லிவிட்டேன். பாண்டிய நாட்டில் எங்களுக்கு உதவுபவர்கள் யார் என்பதை சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நான் இல்லை. அதையும் மீறி நான் சொன்னால் என் உயிரை உங்களால் கூட காப்பாற்ற முடியாது. வேண்டாம் இளவரசே, அவனை கட்டாயப்படுத்தாதீர்கள். அவர்கள் யார் என்பதை நாம் எளிதில் கண்டுபிடித்து விடலாம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதற்கு பின்னர் எங்கள் மூலமாக நீ ஏதாவது காரியம் செய்ய வேண்டுமென்றால் அதை செய்வதற்கு நீ தயாராக இருக்கிறாயா? நீங்கள் இடும் பணி எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நல்லது. நான் உன்னை விடுதலை செய்யவில்லை. இப்போதைக்கு நீ சிறையில் இருப்பதுதான் உனக்கு பாதுகாப்பு. இனி நீ உன் குடும்பத்தை பற்றியோ உன் தாயாரை பற்றியோ கவலைப்பட வேண்டாம். உன் குடும்பத்தாருக்கும் உன் தாயாருக்கும் தேவையான அனைத்தையும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம்.
ஆயுதங்களை கடத்தியவர்களைத்தான் முத்துநகையும் செழியனும் வளைத்து பிடித்து விட்டார்களே. அவர்களிடமிருந்து உண்மையை எப்படியும் நாம் வரவழைத்து விடலாம். சொல்லுங்க, அப்பாவும் தவறிட்டார் தானே? சொல்லுங்க.